பிரீமியர் லீக் 2026 முடிஞ்சாச்சு. அதில் வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம ஆர்சிபி தான். வேற யாரு? நம்ம ஆர்சிபி தான் பண்ணியிருக்காங்க. 2023 வரைக்கும் ஒரு கப்பு வின் பண்ணாமல் இருந்த டீம் இப்போ வருஷம் கப் அடிச்சிட்டு இருக்காங்க. 2024 உமன்ஸ் பிரீமியர் லீக் வின்னர், 2025 மென்ஸ் டீம் ஐபிஎல் வின்னர், 2026 மறுபடியும் உமன்ஸ் லீக் பிரீமியர் லீக்ல வின்னர். வருஷம் கப் அடிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கப் வின் பண்ண முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ 3 வருஷமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கப் வின் பண்ணிட்டே இருக்காங்க. நேற்று நடந்த ஃபைனல்லையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே விளையாடினாங்க. இது வந்து லக்கில் வின் பண்ணுன்னு தான் சொல்ல முடியாது. நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஆர்சிபி. குறிப்பாக மந்தனா வந்து சீரியஸ் தொடங்க முன்னாடி கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் இருந்தாங்க. பட் இப்போ நல்லாவே விளையாடினாங்க. ஃபைனலில் ஒரு கேப்டன் எப்படி பொறுப்பாக விளையாடணுமோ அது மாதிரி விளையாடி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. 87 ரன் அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறது பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா ஓவல் வந்து 79. டிசி வந்து நல்ல டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. 203 வந்து அதுவும் ஃபைனல் மாதிரி ஒரு கேமில் 204 சேசிங்லாம் நல்ல டார்கெட் தான். பட் ஆர்சிபி வந்து ஈஸியாக முடிச்சு போயிட்டாங்க. வந்து ஃபைனல்லாம் இப்படி தான் இருக்கணும். நல்ல டார்கெட் செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் அதை ஈஸியாக ஆர்சிபி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஹாரிஸ் அவுட்டான ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. பட் அதை வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மந்தனாவும் ஜார்ஜியாவோலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களும் ஒரு 87 ரன் அடிச்சிருந்தாங்க. ஹாரிஸும் ஜார்ஜியா ஓல் வந்து பார்த்தீங்கன்னா 79 ரன் அடிச்சிருந்தாங்க. பார்ட்னர்ஷிப் மட்டுமே 152 அடிச்சிருந்தாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைச்சனால மட்டும்தான் ஆர்சிபியால் வின் பண்ண முடிஞ்சு. இல்லைன்னா ஆர்சிபி வின் பண்ணி போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல்ல ஜாஷ் ஹாஷ்லூட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அதே பெர்ஃபார்மன்ஸ் இங்கே லாரா பெல் கொடுத்துருந்தாங்க. இவங்க 4 ஓவர் போட்டு 19 ரன் தான் கொடுத்தாங்க. எல்லா பவுலரும் பார்த்தீங்கன்னா 10 எக்கானமி ரேட்டில் போட்டிருந்தாங்க. இவங்க மட்டும் 4 ஓவர் போட்டு 19 ரன் தான் கொடுத்தாங்க. இவங்களும் அவங்கள மாதிரி கொடுத்தா 240 டார்கெட் அந்த மாதிரி போயிருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக நேற்று ஆர்சிபி கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணிப்பாங்க. வின் பண்ணாமே போயிருக்கலாம். அது வந்து லாரா பெல் உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும். நல்ல ஸ்பெல் போட்டிருந்தாங்க. 4 ஓவருக்கு 19 ரன் தான் நல்லாவே போட்டிருந்தாங்க. அதுலேயும் ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ் 2 வாட்டி கப் வின் பண்ணாங்க ஃபைனலில் போய். ஆர்சிபியும் ஃபைனலில் போனால் 2 வாட்டியும் கப் வின் பண்ணாங்க. 4 வாட்டியும் டிசி மட்டும் ஃபைனலில் போய் தோற்றுருக்காங்க. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லக்கே இல்லைன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு. நல்லாவே விளையாடுறாங்க. பட் ஃபைனலில் போய் தோற்றுறாங்க. அடுத்த வருஷமாச்சும் வின் பண்ணுறாங்களே பார்ப்போம்.